ரீசெண்டா சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே செம்ம வைரலா போயிட்டு இருக்குது இந்த கிப்லி ஆர்ட் எஃபெக்ட் தான். இதை ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ChatGPT அண்ட் Grok AI வச்சு எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ChatGPT இப்ப பாத்தீங்கன்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற விதமா நிறைய பேருக்கு வந்து கிரியேட் பண்ண முடியாதுன்ற மெசேஜும் டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கிரியேட் பண்றதுனால அது சர்வர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாங்க. ஸோ அதனால லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ChatGPT வச்சு கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்து எக்கச்சக்க பேர் இது ஒர்க் ஆல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ChatGPT அண்ட் Grok தவிர்த்து இன்னொரு வெப்சைட்லையும் போயிட்டு நம்மளால அன்லிமிட்டடா கிப்லி ஆர்ட் எஃபெக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நாங்க பார்த்தோம். ஸோ அதை உங்களுக்காக ஷேர் பண்றோம். அந்த வெப்சைட்டோட நேம் இன்ஸ்மைண்ட். இந்த வெப்சைட்டை நீங்க கூகுள் குரோம்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இந்த வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. அப்படி போனோடனே ரைட் சைடு பாட்டம்ல பாத்தீங்கன்னா அவங்களே கிப்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ட்ரெண்டிங் இருக்கிறனால அவங்களே தனியாவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அது வரல அப்படின்னா ஹோம் பேஜ்ல நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா யூ மைட் பி இன்ட்ரெஸ்டட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா AI போட்டோ ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த AI போட்டோ ஃபில்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உள்ள AI போட்டோ ஃபில்டர் பேஜுக்கு போயிடும். அதுக்குள்ள போன உடனே நீங்க அதை லைட்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா கிரியேட் சிமிலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல லைட்டா ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டுடியோ கிப்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டுடியோ கிப்லி நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் நீங்க கேலரியில செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ அதுக்கு மட்டும் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க. அப்படி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால 3 இமேஜ் வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அதால உடனே ஜென்ரேட் பண்ண முடியாது. எக்கச்சக்க பேர் யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ 2 to 3 மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அழகான கிப்லி இமேஜ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதை நீங்க லாங் பிரஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு கூகுள் அக்கௌண்ட்ல உங்களால 3 இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு அன்லிமிட்டடா ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? உங்க அம்மா, அப்பா, அண்ணே, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இமெயில் ஐடி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு இமெயில் ஐடியும் யூஸ் பண்ணி உங்களால ஒவ்வொரு அக்கௌண்ட்ல இருந்து 3 இமேஜ் உங்களால ஜென்ரேட் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட மல்டிபிள் ஜிமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் கிப்லி ஆர்ட் இமேஜை ஜென்ரேட் பண்ணி சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி மாஸ் காட்ட முடியும். இந்த ட்ரிக் ஒர்க் ஆதா இல்லையான்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.